இன்றைய மகளிர் சிறப்பு தின வீடியோவில் இந்தியாவின் முதல் சிறப்புமிக்க பெண்களை பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி 1966ஆம் ஆண்டு இந்தியாவின் பிரதமராக ஆனார். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் கல்பனா சாவ்லா. அவர் நாசாவில் பணியாற்றிய விண்வெளி வீராங்கனை. இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரி கிரண் பேடி 1972ஆம் ஆண்டு IPS ஆனார். இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் 2007 முதல் 2012 வரை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் 1886ஆம் ஆண்டு மருத்துவ பட்டம் பெற்றார். இந்தியாவின் முதல் பெண் ரயில் டிரைவர் சுரேகா யாதவ் 1988இல் ரயில் ஓட்டிய முதல் பெண். உலக பேட்மிண்டன் சாம்பியன் PV சிந்து 2019இல் உலக சாம்பியன்ஷிப் பதக்கம் வென்ற இந்திய பெண். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே. பெண்கள் கல்விக்கு முன்னோடி. இந்தியாவின் முதல் பெண் விமானி சார்லா துக்ரால் 1936இல் விமானம் ஓட்டினார். இந்தியாவின் முதல் பெண் லோக்சபா சபாநாயகர் மீரா குமார். இந்தியாவின் 15வது லோக்சபா சபாநாயகர் 2009 முதல் 2014 வரை இருந்தார். இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் யார்? சரோஜினி நாயுடு. இந்தியாவின் நைட்டிங்கேல் என மகாத்மா காந்தியால் அழைக்கப்பட்டவர். இந்தியாவின் முதல் பெண் ஒலிம்பிக் பதக்கம் பெற்றவர் யார்? கர்ணம் மல்லேஸ்வரி 2000இல் சிட்னி ஒலிம்பிக் பாரம் தூக்கும் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றார். இந்தியாவின் முதல் பெண் நோபல் பரிசு பெற்றவர் யார்? மதர் தெரசா 1979ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். இந்தியாவின் முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதி யார்? ஃபாத்திமா பீவி 1989ஆம் ஆண்டு இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இந்தியாவின் முதல் பெண் உயர்நீதிமன்ற நீதிபதி யார்? அண்ணா சாண்டி 1959இல் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இந்தியாவின் முதல் பெண் IAS அதிகாரி யார்? அண்ணா ராஜம் மல்ஹோத்ரா 1951ஆம் ஆண்டு IAS பயிற்சி குழுவில் இணைந்தார். இந்தியாவின் முதல் பெண் கிரிக்கெட் கேப்டன் யார்? சாந்தா ரங்கசாமி 1976இல் இந்திய மகளிர் அணி முதல் டெஸ்ட் போட்டியில் கேப்டனாக இருந்தார். இந்தியாவின் முதல் பெண் எவரெஸ்ட் ஏறியவர் யார்? பச்சேந்திரி பால் 1984 மே 23 அன்று எவரெஸ்ட் கொடுமுடியை அடைந்தார். இந்தியாவின் முதல் பெண் ஆஸ்கார் வென்றவர் யார்? பானு அத்தையா 1883ஆம் ஆண்டு காந்தி படத்துக்காக சிறந்த ஆடை வடிவமைப்பாளர் விருது வென்றார். பெண் என்பவள் ஒரு சக்தி. பெண்களை மதிப்போம், பெண்களுக்கு சம உரிமை கொடுப்போம். அப்போதுதான் நம் நாடு இன்னும் முன்னேறும்.